இப்போ செஞ்சி பஞ்சாயத்துலேருந்து பொன்புத்தி கிராமத்துலேருந்து பேசுகிறேன். என் பேர் பூங்கொடி. நான் விவசாயத்தில் எங்கள் பிறந்த நாளாக விவசாயம் தான், விவசாயத்தில் தான் இருக்கிறோம். ஏதோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வேலை செய்து சம்பாதிச்சு சாப்பிட்றோம், அவ்வளோதான். இது என்ன? இது கருவேப்பிலை. ஓ பெருசாக இருக்கு. மரமாயிடும். அது அந்த புளியா மரங்கிறதுனால இது மடிச்சு நிற்குது, இல்லைன்னா இது பெருசாகிருக்கும். ஓஹோ, இது புளியா மரம் இல்லையா? நேரில் இருக்குது. ஆமாம், நிழல்ல இருக்கு. இதுல காய் வந்துருச்சா? பழுத்து தான் விதை முளைக்குது கீழே கீழே, அதுவே முளைச்சிக்குது. கொட்டிக்குது இல்லை பழம். ஆமா, கொட்டிக்கும் போது அப்படியே பூ பூத்து காய், இந்த காய் விதை கொஞ்சம் ஒன்று மஞ்சிடுது. நான் என் பேருக்கு பிடிங்கி கொடுத்துக்கிறேன். ஓஹோ, இது உடச்சு வச்சா வருமா என்ன? உடச்சா வர. அங்க ஒரு காய் இருக்கு, அதை எடுங்க. இதோ இதோ, அது பின்னாடி பின்னாடி, அதுதானே பழம் தான் அது. இது போட்டா வருமா? இதுதான் பழம். ஆமாம், இந்த விதை தான் நான் வாங்கி நட்டேன். நல்லா இருக்கு. சரி, இந்த இடம் வந்து தரிசு நிலம், அதனால அப்படின்னா தரிசுனா அது வந்து ஒரு மண்ணு, 3 வகை மண்ணு இல்லையா? ஓ ஆமா, அதுல ஒரு வகை மண்ணு இது. ஓ சரி. நெல்லு பயிர் தண்ணி தூரமா இருக்கிறதுனால தண்ணி கொண்டாட முடியாதனால வாழை கண்ணு வச்சுட்டோம். ஓகே, இதுக்கு தண்ணி தேவையில்ல. தண்ணி தேவைதான், தேவை இருந்தாலும் தூரத்துல இருந்து வருது. எப்படின்னா ஒரு தடவை தான் நாங்கள் தண்ணி மழை பெஞ்சா வெள்ளம் வரும். ஆமா, இது இந்த இடத்துல நம்மளால பயிர் வைக்க முடியலன்றதுனால வாழைக்கண்ணு வச்சேன். மாட்டுக்கு பில்லு வச்சிருந்தேன், அப்புறமேட்டு அறுத்துட்டு வாழைக்கண்ணு வச்சேன் இந்த வருஷம். ஓகே, ஒரு கண்ணு தான் வைக்கணும், வச்சு வாங்கி தான் வச்சேன். அந்த செவ்வாழை சிவப்பா ஒரு காய் காய்க்கணும், அந்த கண்ணு, பச்சை வாழை, பழவாழை எல்லாமே வச்சிருக்கிறேன். ஓ சூப்பர். இதுதான் பசுமாடு. கூட்டே வாழ்த்தா 2 வேலையும் இருக்கிற கை நீர் தண்ணி போடுறோமா, வைக்க போடுறோமா, நம்ம நெல்லில் வேலையை சத்த போடுறோமா, அதுக்கு நம்ம தயார் பண்ண தேவை. நம்ம கிட்ட தேவைப்படாத பொருளை போட்டு தேவையான பாலை கறந்துக்கிறோம். சூப்பர் சூப்பர். இது எத்தனை வருஷமா இருக்கு இந்த 2 மாடும்? 5 வருஷம் ஆயிடுச்சு. 5 வருஷம். 2 கண்ணு இது போட்டுருச்சு, அது 2வது கண்ணு போட்டு 3 வருஷம். எங்க அந்த குட்டி எல்லாம் எங்க? இது குட்டி அது இருக்குது. ஐயா அழகா இருக்கு, கியூட்டி. என்ன பாக்குது. இதுல இருந்து டெய்லியும் பால் எடுப்பீங்களா? காலையில சாயங்காலம் 2 வேலையும். 2 வேலையும் எடுப்பீங்க. சூப்பர். வேலைக்கீரை. சரி. இந்த கீரையும் பல கீரையோட கூட கலந்தோம்னா அது ஒரு வகையில ஒரு இதுதான் அது. ஓ சரி சரி. கீரையா? ஆமா. ஆனா நான் பார்த்தப்ப வேற மாதிரி இருந்துச்சு. அது தள்ளுன்னு இருக்கும், இது வயசாகி போய்க்குது இல்ல, வயசாகி போய் பூரா வேற வச்சுங்குது. ஓ, தள்ளுன்னு இருந்ததுன்னா நான் கிள்ளி கஞ்சிடுவோம். இது கரைஞ்சி கஷாயம் வச்சுதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். சாப்பிடலாம், நல்லா இருக்கும். ஓ நல்லா இருக்கும். சரி. இது நெல்லு பயிர். நெல்லு பொன்னி பயிர். ஓ பொன்னி அரிசி. ஆமா, ஆடி மாசம் விதை விட்டு 20-25 நாள்ல வண்டியாலே நட்டது. இது சாலசாலியா. இது வந்து ஒரு 2 மாசம் ஆனப்ப மருந்து 2வது மருந்து போடும், அப்புறம் வந்து களை பறிச்சுட்டு ஒரு மருந்து. என்ன மருந்து போடுவீங்க? இது டிஏபி போடுவோம், கலப்பு உரம் போடுவோம். ஓகே ஓகே. பசுமை என்னது பூச்சி அடிக்காம இருக்கிறதுக்கு வேப்ப புண்ணாக்கு போடுவோம். வேப்பம் புண்ணாக்கு அதெல்லாம் போட்டு தான் களை பறிச்சு அப்புறம் இன்னும் 2 மாசம் ஆச்சுன்னா தான் இது கதிர் வரும் பயிர். இது எப்படி புடுங்கி வைப்பீங்கல்ல? நாற்று ட்ரேவில் விடுவோம். ஓகே. நாத்தாங்கல்னா விட்டு பிடிங்கி நடுவோம். வண்டியால் நடத்தம் தான் ட்ரேவில் விட்டு வண்டியால் நடுவோம். இது வண்டி. இது எப்படி வச்சாச்சா? வச்சாச்சு. இது பிடிங்கி நட்டது தான். இது என்ன பெருசா வளரும்ல? இவ்வளோ உயரம் வரும். அவ்வளோ உயரம் வரும். ஓகே. அப்படியே வரும்போதே கதிர் கொத்து கொத்தா வரும், நெல் வரும். அப்படியே அறுத்துட வேண்டியது தான், வண்டி வச்சு அறுத்துடும். இதை பண்ணுறதுலாம் உங்களுக்கு கஷ்டமா தெரியுதா இல்லை எப்படி தெரியுது? கஷ்டன்றது என்ன, வேலை செய்யணும், சாப்பிடணும். ஆமாம், வேலை செய்யாமல் யார் சாப்பாடு போடுவாங்க நமக்கு? நம்ம பூமியில் நாமளே வேலை செய்தா அதுக்கேற்ற மாதிரி வேலையும் செலவு போக மீதி நம்ம சாப்பாட்டுக்கு நம்ம செலவுக்கு சொந்த செலவுக்கு வச்சுக்க வேண்டியது தான். இங்கே கிராமத்தில் வாழ்றதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது செஞ்சு கரெக்டாக? இது எந்த பொன்பத்தி? ஆமாம், செஞ்சிக்கு பக்கத்தில் செஞ்சி. இப்போ இது மாவட்டமா? மாவட்டம் விழுப்புரம், செஞ்சி பஞ்சாயத்து. ஓகே. பொன்பத்தி கிராமம், தாலுக்கா விழுப்புரம். ஓகே. இங்கே எப்படி இருக்கு உங்களுக்கு? சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கிறோம். விவசாயம் மழை பெஞ்சாதான் விவசாயம், மழை எல்லாம் விவசாயம் கிடையாது. அதே போல நெல் இருக்கும்போது மழை பெஞ்சிச்சுன்னா அந்த நெல் பயிர் அப்படியே அழிஞ்சிடும். ஐயோ, அப்படியே தண்ணி தேங்குச்சுன்னா நெல் அறுக்க முடியாது. அப்படியா? அந்த நேரத்துக்கு ஒரு இது வரும் பிரச்சனை. நமக்கு வராத இருக்கிற வரையும் சந்தோஷம். பிரச்சனை வந்தா கஷ்டம்தான். ரொம்ப பார்க்கவே ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு. ஃபுல்லா அப்படியே நல்ல காத்து அதெல்லாம் வாங்க முடியும். உண்மை. எங்களுக்குலாம் அந்த ஃபேனில் உட்காந்து கிடக்குறது நாங்களாம் அப்படியே வைக்கிறோம் பாரு. எனக்கு என்ன இப்போ 60, 62, 61 வயசு ஆகுது. சூப்பர் சூப்பர். இதெல்லாம் எப்படி? இதெல்லாம் என்ன மண்ணு? இது நல்ல மண்ணு தான். அதான் 3 வகையில் நல்ல மண்ணு. நெல் பயிர் வைக்கலாம், மல்லாட்டியும் போடலாம், துவரை போடலாம், எல்லா பயிர் வைக்கிற மாதிரி இது நல்ல மண். ரொம்ப பொல பொலன்னு இல்லாமல் இருக்கும்.
சரி சரி. மல்லாட்டை போடுவோம், நல்லா மல்லாட்டை விளையும். இதெல்லாம் தண்ணி எல்லாம் குடிச்சிராதா இந்த யூக்கலிப்டஸ்? அந்த நிலத்துக்கார வச்சுக்கிறாரு, நாம என்ன பண்றது? ஓ அவங்க வச்சிருக்காங்க. கிணறு கிடையாது. ஓகே. அதனால தண்ணி மழை பெஞ்சதான் தண்ணி. அதனால இதை வச்சு விட்டா இது வந்து ரொம்ப தண்ணி எல்லாம் பக்கத்துல இருக்க தண்ணி உறிஞ்சு வளருது. ஆமா. 2 வருஷத்துக்கு ஒரு தடவை 3 வருஷத்தோட அவங்க அதில் சம்பாதிக்கிறாங்க. ஓகே. இது ஃபுல்லா எவ்வளோ இடம்? இது எல்லாமே நெல்லா? ஆமா, ஃபுல்லா நெல்லு தான். இங்க இருந்து அந்த ஆத்தங்கரை வெளி நெல்லு தான். அப்பா. ஏன்னா ஏரி மேல இருக்கனால. எங்க ஏரி? அதோ மரம்லாம் வந்து இப்ப வண்டி வந்ததா? ஆமா ஆமா. அது பூரா ஏரி தான். ஓ அந்தாண்ட. சரி. இதுல தண்ணி ஏறி ரம்பிச்சுன்னா 6 மாசம் பாயும். 6 மாசம். அது வெளியே நாங்க ஒரு நெல் பயிர் தான் வைக்க முடியும், வேற எதுவும் வைக்க முடியாது. காஞ்சதுன்னா மல்லாட்டை போடுவோம், பூசணி செடி போடுவோம், வெண்டை செடி போடுவோம். செட்டு போட்டாலும் நல்லா இருக்கும் இந்த மண். இந்த எப்படி ஒரு நெல் அந்த பயிர் வளர எத்தனை மாசம் ஆகும்? நாற்று விட்டா 25 நாள்ல நடணும். நெல் விதை விட்டா. ஓ சரி சரி. 25 நாள்ல எடுத்து நடணும். 30, 35, 40 நாள்ல 45 நாள்ல கலப்பு எடுக்கணும். களை பில்லு இருக்குது இல்ல, அதெல்லாம் புடிச்சு களை பில்லை மட்டும் எடுக்கணும். அப்புறம் ஒரு மருந்து போடணும். என்ன மருந்து? அதான் கலப்பு உரம் போடுவோம், யூரியா போடுவோம், வேப்ப புண்ணாக்கு போடுவோம். யூரியா போடுவீங்களா? அந்த சவுறு காலம் இருந்ததுன்னா வேப்ப புண்ணாக்கு போடுவாங்க. அது சவுறு காலுக்குன்னு ஒரு மருந்து இருக்குது, அதை போடுவோம். அப்புறம் ஒரு 5 நாள் கழிச்சு 2வது களை பறிப்போம். அப்பெல்லாம் பயிர் பெருசாயிடும். எப்படி 2 முறை பிச்சு வைக்கணுமா? களை மட்டும் எடுப்போம், நடுவு ஒண்ணுதான் நடுவோம். ஓகே. களை வந்து நிறைய முளைக்காத அளவுக்கு களை இல்லாம இருக்கணும் அதுல நிலத்துல. இத்தனை வச்சிருக்கீங்கன்னா இல்ல பாதி எடுத்துருவீங்களா? பயிர் எடுக்க மாட்டோமா, பில்லு காமிக்கிறேன் பாரு. பில்லு தான் எடுப்போம். இதுல பூண்டு என்ன பண்ணோம்? ஐயோ பூண்டு எல்லாம் வருதா? இவ்வளவு உயரம் வந்துடும். ஆமா. அதனால இதை மட்டும் எடுப்போம். இந்த பில்லுங்களை மட்டும்தான் எடுப்போமே தவிர பயிர்லாம் எடுக்க மாட்டோம். பயிர் அப்படியே தான் இருக்கும், நட்ட பயிர் அப்படியே இருக்கும். அந்த இதெல்லாம் எடுத்துருவீங்க, தேவையில்லாத அந்த செடியெல்லாம். பூண்டு இல்ல, பூண்டா? அதெல்லாம் வந்து தேவையில்லாத பூண்டு. இதெல்லாம் இது வந்து பெருசாயிடும். பெருசாச்சுன்னா இந்த பயிர் அமைக்கிடும், நெல் பயிர் அடிக்கணும். இது எப்படி? இது தண்ணிக்குள்ளே தான் இருக்குமா இந்த நெல் எல்லாம்? தண்ணி உள்ள இருக்காதுமா, மேல கதிர் வரும்ல. அதுதான் இல்ல, இவ்வளவு தண்ணி இருந்தே ஆகணுமான்னு கேக்குறேன். ஆமா, தண்ணி எல்லாம் பயிர் இதுனா வெறும்னே அப்படியே செடியில வச்சா, தொட்டில எல்லாம் வச்சா வராது. தண்ணி இருக்கணும். ஒரு நாளைக்கு தண்ணி இல்லைனா கூட வீட்டுக்கும் அப்படியே நம்ம சாப்பிட்டுனா பயிர் வதங்கும். இவ்வளவு கஷ்டப்படணும். ஆமா, தண்ணி அரிசி தான் இருக்கணும். இது எல்லாமே நெல்லு தான். ஆமா, இது எல்லாமே பொன்னி அரிசியா? பொன்னி தான் போற அந்த வருஷம் பொன்னியும். பா, இவ்வளவும் பொன்னியா? ஆமா, பொன்னி டீ பென்னு ஒன்று புதுசாக வந்து நடுறாங்க. இப்போ அதெல்லாம் அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க நட்டுக்கிறாங்க. அது வேலை மரம் தென்னை மரம் தேத்த. ஆமா, நாங்களாம் டீ பென் நட்டுக்கிறாங்க, நாங்களாம் பொன்னி தான் நட்டுக்கிறோம், பெரிய பொன்னி. இங்கே எப்படி பாஸ்மதி அரிசிலாம் வராதா? வராது. அதெல்லாம் வைக்கணும், நாங்களாம் வைக்க மாட்டோம். நீங்கெல்லாம் வைக்கணும். அந்த அந்த விதை வாங்கி விட்டோம்னா இருக்கும். எங்கள் ஊர்லேயே 2-3 பேர் வச்சுக்கிறாங்க. நீங்கள் மோஸ்ட்லி எந்தெந்த விதையெல்லாம் போடுவீங்க அந்த நெல்லுக்கு? பொன்மணி பெருசு பெருசாக இட்லிக்கு போடுவாங்களே. ஓ, இட்லி அரிசி. கார் ஒரு வருஷத்துல 3 போகம். 3 போகத்துல பாகம் பொன்னி. ஓ, பொன்னி. 2வது கார் நெல் நடுவாங்க, இல்லைன்னா குண்டுமணி பொன்மணி நடுவாங்க. அப்படி இல்லைனாலும் இந்த இன்னொன்று டீ பென் ஒன்று, சின்ன நெல் ஒரு சின்னதாக ஒரு 3, 6, 90 நாள்லேயே போய் அறக்கிற மாதிரி ஒரு நெல் இருக்குது. சின்னது, ரொம்ப மெலிசா. 551 அது பேர் விதை அந்த மாதிரி கேட்டு வாங்கி வந்து நடணும். நம்ம கடையில் வாங்கி வந்து நடலாம். ஓ, நெக்ஸ்ட் டைம் பாஸ்மதி. இது வந்து 4 மாதம். 4 மாதம் ஆகுதா? இத்தனோண்டு தான் வந்திருக்கு. 4 மாதம் ஆனால் தான் இதை அறுப்போம். ஓ, இது 4 மாதம் ஆனால் அறுப்பீங்க. ஆமாம், அதெல்லாம் வந்து 3 மாதத்தில் அறுப்போம். அதெல்லாம் 51லாம். 51? 51 ஒரு நெல் இருக்குது. ஓஹோ. அந்த நெல் நட்டோம்னா நல்லா பொன்னி அடிச்ச மாதிரியே நீட்டாக இருக்கும். அப்படியா? அது 1000 ரூபாய்க்கு போவோம். இதெல்லாம் 2000 ரூபாய்க்கு கிட்ட போகும். இந்த பொன்னி, பெரிய பொன்னி 1 கிலோவா? ஒரு மூட்டை 80 கிலோ. 80 கிலோ, சூப்பர். இது நெல்லுலாம் நீங்கள் போன முறை அறுத்ததுலாம் இருக்கா? போட்டுருவோம் நாங்கள் அப்போ. அதை வச்சு நாங்கள் என்ன பண்ணுறது? செலவு காசு ஒன்றும் இல்லை. சாப்பாட்டுக்கு வச்சுக்குவோம், வேச்சுக்குவோம். நீங்களே சாப்பாடு இது பண்ணி சாப்பிடுவீங்க? அவிச்சிடுவோம். நெல் அவிச்சிட்டு நானே காய வச்சு எடுத்து குத்தி நெல் அது வேக வச்சுட்டு தான் தோல் எடுப்பாங்க. ஆமாம் ஆமாம், பச்சாமல் அரைப்பாங்க. பச்சை இருக்கும்ல, வெள்ளையாக இருக்கும் அந்த அரிசி. ஆமாம், அவிக்கிற அரிசி வந்து நாங்களே அவிச்சு மஞ்சளா ஒரு மாதிரி ஒரு வெள்ளையாவே இருக்கும். ஆனால் அதுவும் ஆனால் வந்து அது சாதம் தண்ணி வேற. புழுங்கல் அரிசி. புழுங்கல் அரிசின்றது அவிச்சு வைக்குது. இதெல்லாம் எனக்கு இப்பதான் தெரியுது. புழுங்கல் அரிசின்றது தான் இட்லிக்கு போகிறதுக்கோ சாப்பாட்டுக்கோ. சரி, பச்சரிசினா பொங்கல் செய்ய பொங்கல் செய்யலாம். அது இது என்னது உடச்சி உப்புமா கொண்டலாம். நெய்ங்களா வைக்கலாம். உப்புமா செய்யலாம், அரிசி உப்புமா.
சூப்பராக இருக்கும். நம்ம போய் ரவை காசு கொடுத்து வாங்கறத ஆஹா. நாங்கள் ரவை மாதிரியே இதை ஏந்தத்தில் உடச்சோம்னா இவ்வளோ மாவை சலிச்சுட்டு அப்படியே ரவை மாதிரியே பொடியாக வச்சுப்போம். நீங்கள் இதில் இதெல்லாம் போடுவீங்களா? அது பேர் என்ன? வீட்டு ஐயோ கோதுமைலாம் அந்த சைடில் எங்கேயுமே விளையாது. ஏன்? அதெல்லாம் ஆந்திரா அந்த பக்கத்தில் தான் வரும். இங்கெல்லாம் யாருமே போட மாட்டாங்க. போட மாட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டில் கிடையாது. இங்கே நம்ம ஏரியாவில் விழுப்புரம் மாவட்டத்துலேயோ திருவண்ணாமலை மாவட்டத்துலேயோ அந்த சைட்லேயே கிடையாது. ஓஹோ, ஏன் போட மாட்டாங்க? அதுக்கு வெள்ளாமைக்கு அது என்னன்னு தெரியல. நாம் இதுவரையும் நட்டு பார்க்கல. அது தண்ணி நிறையா குடிக்காதுன்னு தானே சொல்லுவாங்க. இங்கே தண்ணி அவ்வளோ இல்லை தானே? தண்ணி இல்லை தான், இருந்தாலும் இங்கே யாருமே அதை பயிர் வைக்கிறது கிடையாது. நெல் பயிர் தவிர கரும்பு போடுவீங்களா? ஆமாம், இதெல்லாம் கரும்பு போட்ட இடம்னா ஒரு தடவை வருஷத்தில் 3 வருஷம் கரும்பு போடுவோம். பொங்கல் அப்போ கரும்பு போடுவீங்க? பொங்கல் அப்போ இல்லை, சித்திரை வயசில் போடுவோம். சித்திரை, ஓ இது இப்போ ஏப்ரல். அப்போ போட்டோம்னா சித்திரை மாதத்துலேயே வெட்டுவோம். ஏன்னா காசு நாள் தண்ணி பத்தலைனா கூட அது கம்மி. 10 நாளைக்கு ஒரு தடவை 12 நாளைக்கு ஒரு தண்ணி பாசுவோம். ஓ, இதுக்கு தினம் பாசனம் இல்லையா தண்ணி. ஓ, இது அப்படியே இருக்காதா? இதெல்லாம் உள்ளே போயிடுமா இந்த தண்ணிலாம்? தண்ணிலாம் இழுத்துக்கும், அன்னன்னைக்கு இழுத்துக்குமா. அப்படியா? ஆமாம், நேற்று மழை பெஞ்சிருக்கும், இன்னைக்கு தண்ணிக்குது. பாடி அதுதான் இறக்கி வர்றது. நாங்கள் தண்ணி இறச்சின்னு இருக்கணும், அப்படியே மட்டமாக ஒரு அங்குலம் இருக்கணும் பயிரில் தண்ணி. எப்போ பார்த்தாலும் புரியல. ஒரு அங்குலம் இவ்வளோ பயிர்கள்லாம் நிறைய இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு அங்குலம் மட்டும்தான். ஓகே, அவ்வளோ தண்ணி தான் இருக்கணும். ஓ, இவ்வளோ இந்த மண்ணே இருக்கணும். அது இழுத்துக்கு செஞ்சாலும் மறுபடியும் இறக்கணும், மறுபடியும் ஊற்றிக்கிட்டே இருக்கணும். ஆமாம், தினம் தண்ணி இறக்கணும். இவ்வளோ இது நிலத்துக்கு நம்ம அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும். எல்லா இடத்துலையும் கிணறு இருக்குதுல்ல. ஓஹோ, கிணறு அங்கங்கே இருக்கும் போல. ஆமாம், அங்கே ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது, அதோ ஒன்று இருக்குது, அதோ ஒன்று இருக்குது, அதோ ஒன்று இருக்குது. போர் போட்டு வச்சுப்பாங்க உள் பக்கத்தில். இதெல்லாம் அந்த கிணறுல நீங்களே போட்டதா? எப்படி நோண்டத்தை நாங்கள் தான் நோண்டுவோம், ஆளுங்க வச்சு நோண்டுவோம். ஓகே, சேலத்து பக்கத்து வருவாங்க ஒட்டுறங்க. எப்படி மோட்டர் போட்டா? அவங்க உள்ள வெடிச்சு கல் இந்த வாரி கொட்டிக்கிறாங்க பாரு. என் கிணத்து மண் உள்ள வெட்டணும் பாரு. ஆமாம், ஓகே. பள்ளம் ஆழம் எடுக்கணும்னா அந்த மாதிரி மண்ணுங்க உள்ளே இருக்கும் பாருங்க. அதை வெட்டி எடுத்து உயர போடுவோம். அதுக்கு ஆகும் 20,000 30,000 50,000 கூட ஆகும். அவ்வளோ செலவு பண்ணாதான் தண்ணி. மழை வரலன்னா இதுக்கெல்லாம் ஒன்றுமே லைஃப் இல்லை. நிலம் இருந்து புண்ணியம் இல்லை தண்ணி இல்லைன்னா. நிலங்குதா நீர் இருக்குதான்னு கேட்பாங்க. நிலம் நீர் இருக்குதான்னு தான் கேட்பாங்க. நிலம் மட்டும் இருந்துட்டா பெருசு இல்லை, நீர் இருக்கணும். நீர் இருந்தால் தான் பயிர் வைக்க முடியும். இது வானம் பார்த்த பூமி சொல்லுவாங்களே, அது தான் கிணறு இல்லாத இடம் தான் வானம் பார்த்த பூமி. கிணறு இல்லாத இடமா? இல்லாத இருக்குது. இது பேரு அது தரிசனம். இதெல்லாம் நஞ்சை புஞ்சன்னு சொல்றேன் இல்லையா? நஞ்சை புஞ்சை. ஆமா, அதில் சேர்த்துக்குது. ஏரி தண்ணிலாம் இருக்குது, கிணத்து தண்ணி இருக்குது. அதனால இதை நஞ்சை புஞ்சன்னு சொல்லுவோம், நஞ்சைன்னு சொல்லுவாங்க. வானம் பார்த்த பூமி எடுத்து அது தனியாக கிணறே இருக்காது. மானவரி மலாட்டை தான் போடுவோம், மானவரி மலாட்டை தான் எடுப்போம். மானவரினா இப்போ தான் பிடுங்குறாங்களே, இப்போ தான் பிடுங்குறாங்க மலாட்டை. நல்லா இருக்கு. இது விளைய 4 மாதம் ஆகும். ஆமாம், பொன்னின் விளைய 4 மாதம் ஆகும். மீதி சின்ன நெல்லாம் 3 மாதம் ஆகும். ஒரு அரிசி சாப்பிட இவ்வளோ கஷ்டப்படணும் பாருங்க. ஆமாம், இதெல்லாம் ஆஃபீஸுக்கு வேலைக்கு போகிறவங்க மட்டும் கஷ்டப்பட்டு கேட்குறாங்க. எத்தனை கணக்கு வாமத்தை பாரு இவன்ட்டு பாரு. மணிக்கார இடத்துக்கு எப்படி பிடிங்கி எடுக்கிறாங்க அவங்கள. நம்ம வேலை தானே, சத்தனை உட்காந்து போகலாம். நாளைக்கு இன்னைக்கு இருக்கு வேலை, நாளைக்கு கூட கொடுத்தேன். இன்னைக்கு களை பறிக்கிட்டுன்னு சொன்னால் விந்தாடி வராங்கன்னு நிறுத்திட்டேன். நாளைக்கு பறிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் வேலைக்கு போனால் அன்றைக்கி ஒரு நாள் சம்பளம் கிடையாது. விருந்தாளின்றது நாங்கள் தான். அப்படி இல்லைம்மா, சொல்கிற நமக்கு ஒரு வெளியில் ஒரு விசேஷம் போகிறோம் நம்ம பண்ணால் ஒரு ஊருக்கு, நீங்கள் வேலையில் இருக்கிறவங்க லீவ் போட்டு போகணும். அந்த சம்பளம் கிடைக்காது. நாங்கள் விட்டுட்டு ஓடி வந்து நாளைக்கு அந்த வேலையை செய்துக்குவோம். எங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. அதான் விவசாயத்தில் இருக்கிற ஒரு சந்தோஷமான செய்தி. ஆமாம், பரவாயில்ல, நல்லா இருக்கு. இதில் எப்படி ஃப்ராக், அந்த தவக்கலை, அப்புறம் அந்த பாம்பு எல்லாம் நிறையா வருமா? வரும். தவக்கலை, நண்டு இல்லை? நண்டா? நண்டுலாம் பீச்சில் தானே? அந்த நண்டு வேற சிவப்பாக இருக்கும், இந்த நண்டு வேற. இதெல்லாம் சாப்பிடுவாங்களா இந்த நண்டு? நான் நேற்று களை பறிக்கும் போது 4-5 பேர் பிடிச்சாங்க. இது என்ன? அந்த அது ஒரு பாசையா? ஆமாம், அது ஒரு இந்த பாசை தண்ணிங்களில் கிடக்கும். அந்த பாசை நீங்கள் எங்கன்னா தண்ணி தேங்கி கிடக்கிற இடத்துலாம் கிடக்கும் பாரு. மழை பெஞ்சா வெள்ளத்தில் போகும், அது மானு போயிடும் வெளியே. விவசாயம் பண்ணுறதுல கொஞ்சம் அக்கறை காட்டுறவங்கள கூட்டமை வச்சு விவசாய பிடி ஆஃபீஸ்லேருந்து ஏதோ விதை கதெல்லாம் கொடுக்குறாங்க, வாங்கிடுறோம். அவங்க சொல்லிப்படி நாங்கள் கேட்டோம். எங்களுக்கு ஒரு 5,000 ரூபாய் அளவுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு கொடுத்தாங்க ஃப்ரீயாக. வாங்கி செய்துன்னு வரோம் நாங்கள். இது வரையும் கோழி, ஆடு, மாடு, தேக்கு கன்று, பலாக்கன்றுலாம் கொடுத்தாங்க. அதை வச்சு நாங்களே வளர்த்துக்கணுன்ற மாதிரி வளர்த்து சாப்பிட்டுக்கிறோம்.